வணக்கங்களே, கடவுளர் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 26ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். தனுசு ராசி பார்த்தீங்கன்னா உங்களோட ராசி அதிபதி குரு 7ல் இருக்கும்போது அது வக்கரமாக இருக்கும்போது கணவன் மனைவிகளோட சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். 2, 3ஆம் அதிபதியான சனி உங்களுக்கு 4ல் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் விற்பனையினால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. 4ஆம் அதிபதியான குருவும் 7ல் இருக்கும்போது கொஞ்சம் தாயார் சார்ந்த உறவுகளையும் இந்த பிடிவாத கொஞ்சம் நான் ஒத்துக்க மாட்டேங்கிற மாதிரி சில நேரங்களில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 5 மற்றும் 12ஆம் அதிபதியான செவ்வாய் 2ல் இருக்கும்போது ஆன்மீகத்தால் நல்ல லாபங்கள், மறைமுக வருமானங்கள் நிறைய வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 6ஆம் அதிபதியான சுக்கிரன் 2ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு, நம்ம கேட்டதில் காசு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுடைய 7ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு 2ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு, அதுக்கான முயற்சி எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருங்க. 8ஆம் அதிபதியான சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல குழந்தை சம்பந்தமான விஷயங்கள், ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸோ வேலையில் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். 9ஆம் அதிபதியான சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் 9 2ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளால் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, வெளிநாட்டு சம்மந்தமான விஷயங்களில் இருக்கவங்களுக்கெல்லாமே நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான புதன் 2ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. கணவன் மனை உறவில் மட்டும் கொஞ்சம் வாக்குவாதங்கள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதி, உங்களுக்கு 6 மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது நல்ல வேலை, நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் வர்றதுக்கான எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள். தனுசு லக்னமாகிறது சூரியன் தசாபுக்தி சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்க, வெளி மாநிலங்கள் இருக்கிறனால நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனுசு லக்னமாக சந்திரன் தசாபுக்தி. சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான விஷயங்கள், நல்ல குழந்தைகளால் நல்ல லாபங்கள், சந்தோஷங்கள், குதூகலங்கள்லாம் கொடுத்தாலும் அதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்கும். ஒரு குழந்தைகிட்ட நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நம்ம எதிர்பார்த்தாலும் அந்தளவுக்கு இல்லையோ அப்படிங்கிற ஃபீலையும், வேலை சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தனுசு லக்னமாக செவ்வாய் தசாபதி. செவ்வாய் 5, 12ஆம் அதிபதி. அவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார்னு அவர் 2ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. கொஞ்சம் அலைவீங்க. அதேமாதிரி குழந்தைகளுக்காக சில விஷயங்களுக்காகவும் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறது மாதிரி ஃபீலை கண்டிப்பாக இருக்கும். தனுசு லக்னமாக ராகு தசாபதி. ராகு 3ல் இருக்கும்போது ஒரு பயங்கரமான தைரியம் வரும். ஏதாச்சும் இருந்தாலும் பார்த்துக்கலாம், சொல்லி அடித்து நொறுக்கிடலாங்கிற ஃபீல் எல்லாமே அற்புதமாக கொடுக்குங்க. தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு குரு தசாபுக்தி குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1, 4ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது அது வக்கரமாக இருக்கும். தாயார் பிடிவாதமாக இருப்பாங்க. சில நேரம் நீங்களும் எதுவுமே விட்டு கொடுக்காம நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அடமண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபுக்தி சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2, 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது ஒரு சொத்துக்கள் விற்பனையால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, வண்டி வாகன விற்பனையால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனுசு லக்னமாக இருந்து புதன் தசாபதி. புதன் பார்த்திங்கன்னா 7, 10ஆம் அதிபதி. அவர் 2ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபம் இருக்கும். கணவன் மனைவிக்கினரில் மட்டும் நிறைய தர்க்கங்கள், ஒரு டென்ஷன்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தனுசு லக்னமாக இருந்து கேது தசாபதி. கேது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ 9ல் இருக்கார். 9ல் ஞான ரீதியான விஷயங்கள், அதாவது ஞானத்தை தேடி நான் கோயில்களாக போகிறது, கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணுற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தந்தையோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். தனுசு லக்னமாக சுக்கிர தசாபுக்தி. சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 2ல் இருக்கும் நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. என்னை பொறுத்தவரை நாங்கள் ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணோம். அது 6 இறைவனை பிரார்த்தனை பண்ண கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். டிப் ஆஃப் த வீக்கில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் என்னென்னா, போன ஜென்மத்தில் பண்ண இந்த பாவ புண்ணியங்கள் இப்போது தொடருமா, நமக்கு அதனால் பாதிப்பு வருமாங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்பான கண்டிப்பாங்க ஒரு கர்மாங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் நமக்கு பிறவியே கிடையாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். இது பார்த்திங்கன்னா வழியாக பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தில் கண்டினியூவாக ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 பிள்ளைங்க இருக்காங்க. அந்த 3 பிள்ளைங்கள் பார்த்திங்கன்னா
3 பேருக்குமே ஒரே டிசீஸ், ஒரு ஹார்ட் அட்டாக்னா அந்த ஒரு ஹார்ட் அட்டாக் பர்டிகுலர் ஏஜில் வர்றது, ஒரு லெப்ரசி அதாவது தொழுநோய் பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் இதில் எல்லாருக்குமே அஃபெக்ட் ஆகி வர்றது, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கர்மா. ஸோ கர்மாங்கிறத வந்து கொண்டு வருவது ராகு கேதுகள் மற்றும் பாதகாதிபதி சூனியாதிபதி. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளானட்டை வந்து கொண்டு வருது. ஸோ இந்த மாதிரி கார்னிக்குன்னு சொல்லுவோம். கார்னிக்குன்னா நம்மளால் விடுபட முடியாத ஒரு தண்டனை, அதாவது நமக்கு போன ஜென்மத்தில் செய்கிற ஒரு பாவத்தில் அதை வந்து நம்மளை வந்து ஜெயிலில் போட்ட மாதிரி ஒரு அப்படியே அடைச்சிடும். ஸோ அடைக்கிறதுங்கிறது நம்ம வந்து ஜெயிலில் இருக்கிறதுக்குன்னு அர்த்தம் கிடையாது. அது நம்ம வெளியில் வர முடியாமல் ஒரு தவிக்கிற தவிப்பைத்தான் நம்ம சொல்கிறது. ஸோ அப்போனா எப்படி அப்படின்னீங்கன்னா, யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் பாதகாதிபதி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூனியாதிபதினு சொல்லுவோம். ஒரு திதி சூனியம் இருக்குன்னா ஒரு 2 ராசிகளோ ஒரு 4 ராசிலேருந்து ஒரு திதி சூனிய ராசின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க வந்து 6, 8, 12 இந்த மாதிரி ஒரு கட்டங்களில் அடையப்படும் பொழுது அவரோட வாழ்க்கையில் வந்து அந்த தசாபுத்தி முடிகிற வரை அவங்க ஒரு ட்ராப்பில் மாட்டுறாங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, உதாரணமாக ஒரு தாய் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஏடாவடமான இந்த மாதிரி திதி சூன்யம் நான் சொன்ன மாதிரி ஒரு ஏடாவடமான ஒரு திசை வந்துருச்சுன்னு வச்சுக்கோமே. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தைக்கு வந்து ஒரு மன வளர்ச்சி கூண்டி போய் அது வந்து ஒரு 15, 16 வருஷம் இருந்து கஷ்டப்பட்டு, அதனால் அந்த 16 வருடங்கள் இப்போ ஒரு குரு தேசை நடந்து அந்த மாதிரி ஏடாவடம் மாட்டும்போது ஒரு 16 ஆண்டுகள் அவங்க வந்து ரொம்பவும் அந்த கடினமான ஒரு துக்கத்தை அனுபவிக்கணும். அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி நல்லா இருந்திருப்பாங்க, ஒரு சின்னதாக ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். ஸோ அது வந்து கார்னிக்காக ஏதோ ஒரு இதாகி சித்தப்பிரம பிடிச்சி இருக்கிறது, அது பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் 12 வருஷம் அப்படியே இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மென்டலி நல்லா இருந்தார், ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு மென்டலி கொலாப்ஸ் ஆகிறது. இந்த மாதிரி சூழ்நிலைகளில் அகப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய பெயின்னு. நல்லா நடந்துட்டு இருந்தாருங்க, நல்லா தான் இருந்தாங்க, திடீர்னு அப்படியே கொலாப்ஸ் ஆகிட்டாருங்க, என்னென்னே தெரியல அப்படின்னு. ஸோ இதெல்லாம் எப்படி உருவாகுதுன்னா, அவருடைய ஜாதகத்தில் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த திதி சூனாதிபதி பாதகாதிபதி இந்த 6, 8, 12 தசை நடத்தும் போது இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஏன்னா பேத்தட்டிக்கலி என்ன ஆகிடுதுன்னா, சில பேருக்கு வந்து கண்டினியூவாக பாதிக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருடைய ஜாதகத்தில் ஒரு வாழ்நாளில் வந்து நான் பார்த்தவரை வந்து ஒரு 35 ஆண்டுகள்லாம் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து டோட்டலாகவே டிப்ரெஷன்ஸ் தான். ஸோ டோட்டலாகவே டிப்ரெஷனில் வந்து ஒருத்தன் 35 வருஷம் 40 வருஷம் இருக்கிறான்னா அவனுக்கு வந்து எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஏன்னா வந்து எல்லா பிளானட்டுமே வந்து அந்த ஒரு வகைராலே போயிடுது. நம்ம கிளைண்ட்டு தான் வருது. ஸோ அந்த ஒரு இதிலே மாட்டும்போது அவரால் வெளியிலே வர முடியல. அவரும் போராடுறாரு, என்னென்னோ பண்ணி பார்க்குறாரு. பட் சீக்வன்ஸ் வந்து அவருக்கு கை கொடுத்து வரவே இல்லைங்கிறது தான் ரொம்ப பேத்தட்டிக்கான விஷயம். இன்னமும் அவர் போராடிட்டு தான் இருக்கிறான்றதும் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு 35 ஆண்டுகள் போராட்டங்கள்லாம் வந்து யோசிச்சு பாருங்கள். ஏன்னா அது லைனாக வர எல்லா திசையுமே அந்த ட்ராப்பில் மாட்டுது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ட்ராப்பில் இருக்கவங்க என்ன பண்ணலான்னா, மேக்ஸிமம் வந்து அவங்களுடைய விஷயங்கள் வந்து அதுக்குன்னு காசு பணம் வராமலோ கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. இவங்க சேர்த்து வைக்கிறது இவங்க அனுபவிக்கிறது இல்லை, வேறு யாரோ எடுத்துகிட்டு போயிடுவாங்கிறது தான் உண்மையான விஷயம். இந்த பாதகாதிபதி திதி சூனியாதிபதி நடக்கும் திசைகளில் ஒன்று இந்த மாதிரி ட்ராப்பில் போய் மாட்டி மன உளைச்சலை கொடுத்துரும். மன உளைச்சல் கொடுக்கலன்னா கூட இவங்க ஓடி 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 ராத்திரி பகலமாக நான் பணம் சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க. கடைசியில் பார்த்தா அந்த பேப்பர்லாம் பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் எடுத்துகிட்டு போகிறது தான் மேட்ரு. ஸோ அதனால் நம்ம இருக்கும்போதே தான தர்மங்களை செய்ய பழகிக்கணும். இப்போ அந்த மாதிரி இருக்குன்னா யாராவது திதி சூனியாதிபதி இந்த மாதிரி இருந்து ஒரு தசை நடக்கும்போது அந்த பர்டிகுலர் திதி வரும்போது தான தர்மங்களை கொஞ்சம் கொடுங்க. மற்றவங்களுக்கு கொடுக்கணும் மனசே வர மாட்டேங்குது நிறைய பேருக்கு. ஒரு இயற்கை நீதியே என்னென்னா, நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் அது வருங்கிறத வந்து முதல்ல புரிஞ்சிக்கணும். அது நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஓகேங்களா? இப்போவும் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண கீரை விற்கிறமாலேருந்து ஒரு காய்கறி விற்கிறவங்கலேருந்து எல்லாருக்கிட்டையுமே பார்த்திங்கன்னா போய் பேரம் பேசுகிறது, போய் சூப்பர் மார்க்கெட்லேயோ இல்லை ஒரு பெரிய ஒரு கடையிலையோ ஒரு ஹோட்டலில் பெரிய ஒரு ஹோட்டல்லையோ போய்ட்டு நம்ம இப்போ 100 ரூபா தோசை 150 ரூபா தோசை 200 ரூபா தோசைனா கொடுத்துட்டு டிப்ஸு கொடுத்துட்டு வருவோம். ஆனால் கீரைக்காரன் மட்டும் 20 ரூபா வந்து பேரம் பேசுகிறோம். எவ்வளோ கொடுமையான விஷயம் பாருங்கள். அப்போது நம்ம அந்த மனதோடைய லெவல் அப்படி இருக்குது. எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறோங்கிறது வந்து நாமே கண்ணாடியில் பார்த்து துப்பிக்க வேண்டியதுதான். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் மாற்றிக்க கொடுங்க. ஒரு 10 ரூபானா 20 ரூபா கொடுங்க. என்ன 10 ரூபா 20 ரூபாவில் அவன் நம்ம மாடி வீடை கட்ட போகிறான், இல்லை உங்கள் சொத்தை எடுத்துகிட்டு போகிறான். ஸோ உங்களது மனதை விசாலப்படுத்தி நீங்கள் தான தர்மம் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ சம்பாதிக்கிற காசெல்லாம் என் பிள்ளைக்கு என் பேரனுக்கு முப்பாட்டன் எல்லாம் எனக்கே வேணும்னீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. இதனால் நீங்கள் பாதிக்கப்படுறீங்கிறது தான். ஏன்னா அடித்து பிடுங்கிறதுலாம் இருக்குது. மற்றவங்க சொத்தெல்லாம் அடித்து பிடுங்கணும், ஒருத்தன் மாட்டானா அவனை மொட்டை அடிக்கணும் அப்படிலாம் நினைக்கிறவங்களாம் வந்து அவங்க சந்ததி மட்டும் இல்லை, இவனே அனுபவிக்கிறது கிடையாது. டோட்டலாக வந்து கூட்டத்தை 30-40 வருஷம் கேஸ் நடந்ததெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இவனும் அனுபவிக்குது, மற்றவனையும் அனுபவிக்குது, இவன் இருந்து செத்து போயிடுவான். நான் என்ன இருக்கும்போது கொடுத்துட்டு போயேன், எவ்வளோ தான் சாப்பிட்ருவேன், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10% தான தர்மம் பண்ணால் என்ன, 15% தான தர்மம்னா இதெல்லாமே மக்களுக்கு வந்து அந்த இதே தெரியல.
எல்லாம் எனக்கு வேணும்னா நாளைக்கு உனக்கு ஒன்றுமே இருக்காதுங்கிறது தான் உண்மையான விஷயம். புரிஞ்சுக்கோங்க. உங்கள் அப்பா என்ன செஞ்சார், உங்கள் தாத்தா என்ன செஞ்சார், அவங்க லைஃப் ஹிஸ்ட்ரியெல்லாம் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அப்போ தெரியும் அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு. ஸோ கொடுத்து தான தர்மங்கள் செஞ்சு தான் இதை வந்து பரிகாரமாக பண்ண முடியுமே ஒழிய, நீங்கள் வந்து அது உடனே வந்து நான் இதை கொடுத்தா இது தீர்மானம் இல்லை, ரேண்டமாக கொடுத்துட்டு வாங்க. உங்களோட தகுதி வந்து ஒரு 10,000 சம்பாதிக்கணும்னா உங்களால் ஒரு 100 ரூபா தானம் பண்ண முடியாதா, ஒரு 20,000 சம்பாதிக்கணும் ஒரு 200 தானம் பண்ண முடியாதா, அது கூட கொடுக்கறதுக்கு மனசு இல்லைங்கிறது தான் ரொம்ப வருத்தமான விஷயம். தான தர்மங்கள் செஞ்சால் தான் இதுலேருந்து தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.